வெல்கம் ஸ்டூடெண்ட், ஐ எம் கணேசன். இன்னைக்கு டபுள் இன்டெக்ரல் பேஸ் பண்ண சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பார்ப்போம். எவாலுவேட் இன்டெக்ரல் மைனஸ் பை பை ஃபோர் டு பிளஸ் பை பை ஃபோர் இன்டெக்ரல் 0 டு காஸ் 2 தீட்டா ஆர் டிஆர் டி தீட்டா. இந்த சம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்டெக்ரல் மைனஸ் பை பை ஃபோர் டு பிளஸ் பை பை ஃபோர் இன்டெக்ரல் 0 டு காஸ் 2 தீட்டா ஆர் டிஆர் டி தீட்டா. சரி, இப்போ இதில் லிமிட் பார்த்தீங்கன்னா வேரியபிள் லிமிட் தீட்டா இருக்கு. ஸோ லிமிட்ல தீட்டா இருக்குனால இது எதோட லிமிட்? ஆரோட லிமிட். ஆர் தான் ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆர்ல இன்டெக்ரல் பண்ண போறேன். இன்டெக்ரல் மைனஸ் பை பை ஃபோர் டு பிளஸ் பை பை ஃபோர். ஆரை இன்டெக்ரல் பண்ணீங்கன்னா ஆர் ஸ்கொயர் பை டூ. ஆரோட லிமிட் வந்து 0 டு காஸ் 2 தீட்டா இன்ட்டு டி தீட்டா, ரிமைனிங் இன்டெக்ரல் டி தீட்டா. ஸோ ஆரில் இன்டெல் பண்ணிட்டேன். ஆருக்கான லிமிட் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அது சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த 1/2 வெளியில் எடுத்துடலாம். 1/2 வெளியில் எடுத்துட்டு இன்டெக்ரல் மைனஸ் பை பை ஃபோர் டு பிளஸ் பை பை ஃபோர் லிமிட்டை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆருக்கு பதிலாக காஸ் 2 தீட்டா போட்டால் ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால இது காஸ் ஸ்கொயர் 2 தீட்டான்னு ஆகிடும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 0, அதனால் அது போட தேவையில்லை, இன்ட்டு டி தீட்டா. ஸோ இப்போ நான் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டாவை இன்டெக்ரல் பண்ணணும். சரி, காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா விட்டல் நான் அப்படியே சொல்லியிருக்கேன், போன சம்ல கூட சொன்னேன். இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு பிளஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அது ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா 0, ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா 2 டைம்ஸ் ஆஃப் 0 டு ஏ அப்படின்னு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா காஸ் தீட்டா எப்பவுமே ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். அது ஈவனா இருந்தாலும் சரி, ஆவன்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி இட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷனை நம்ம எப்பவுமே இங்க நான் சொன்ன மாதிரி என்ன இதெல்லாம் 2 டைம்ஸ் போட்டு எழுதிக்கலாம். ஸோ ஆல்ரெடி 1/2 இருக்கு. நான் இதை எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன், 2 டைம்ஸ் ஆஃப் 0 டு பை பை 4 அப்படின்னு எழுதிட்டு காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா டி தீட்டா அப்படின்னு வந்துடும். இது ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால 2 டைம்ஸ் ஆஃப் 0 டு பை பை 4 மாத்திக்கலாம் அக்கார்டிங் டு திஸ் ஃபார்முலா. ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்போ இன்டெக்ரல் 0 டு பை பை 4 காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா டி தீட்டா. இப்போ போன சம் மாதிரி ரிடக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. ரிடக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா இங்க பை பை 2 இருக்கணும், இங்க பை பை 2 இல்லை, அதனால ரிடக்ஷன் ஃபார்முலா முடியாது. அதனால நான் என்ன பண்றேன், இதுக்கான ட்ரிகோனோமெட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். அது என்ன ஃபார்முலா அப்படின்னீங்கன்னா, நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. காஸ் ஸ்கொயர் தீட்டானா 1 பிளஸ் காஸ் 2 தீட்டா டிவைடட் பை 2 அப்படின்ற ஃபார்முலாவை நான் இங்க யூஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ இங்கே அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு நல்லா பாருங்க, நான் இன்டெக்ரல் பண்ற ஃபார்முலா இல்லை, இது ஜஸ்ட் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபார்முலா. இன்டெக்ரல் 0 டு பை பை 4 காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 2 தீட்டா இருக்கு. இங்க தீட்டாக்கு பதிலாக 2 தீட்டா வந்துச்சுன்னா அப்போ இங்க தீட்டாக்கு பதிலாக 2 தீட்டா, 2 இன்டு 2 4 தீட்டா ஆயிடும். அப்போ 1 பிளஸ் காஸ் 4 தீட்டா டிவைடட் பை 2 இன்டு டி தீட்டா. புரியுதா? வெறும் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருந்தா 1 பிளஸ் காஸ் 2 தீட்டா பை 2 போடலாம். ஆனா தீட்டாக்கு பதிலாக 2 தீட்டா இருக்கனால 2 இன்டு 2 4 ஆயிடுச்சு. Okay, now I am going to integrate with respect to theta. Before going to integrate, 1/2 disturbance இருக்கு, அதை நம்ம வெளியில தூக்கி போட்டுட்டு 1 இன்டெகிரல் பண்ண போறேன் with respect to thetaல. அப்போ தீட்டா தான் வரும். cos 4 தீட்டாவை இன்டெகிரல் பண்ணா sin 4 தீட்டா டிவைடட் பை 4. ஸோ இன்டகிரேஷன் முடிஞ்சிடுச்சு. லிமிட் வந்து 0 டு பை பை 4. இப்போ அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். 1/2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் லிமிட் போடுறேன், பை பை 4 தீட்டா இருக்கிறதுல போடு, பை பை 4 பிளஸ் இங்க பை பை 4 போடுங்க. நல்லா பாருங்க, இங்க பை பை 4 போட்டா பை பை 4 4 கேன்சல் சைன் பை வரும். சைன் பையோட வேல்யூ 0, அதனால இந்த வேல்யூ இதுல போட்டோம்னா 0 வரும். அப்பர் லிமிட் முடிஞ்சு போயிடுச்சு. மைனஸ் லோயர் லிமிட் 0 கொண்டு இதுல போட்டா 0 ஆயிடும். பிளஸ் 0 கொண்டு நீங்க போட்டீங்கன்னா சைன் 0, சைன் 0வும் 0 தான். ஓகே, லோயர் லிமிட் கம்ப்ளீட்டா 0 ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஃபைனலா ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது பை பை 4, அப்போ பை பை 8 தான் இந்த சம்மோட ஆன்சர்.